குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிறைய பெண்கள் வேலைக்கு வரதுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஜேர்னலிசம் இண்டஸ்ட்ரியும் என் கூட ஒர்க் பண்ணவங்களாம் இன்றைக்கி இருக்காங்களான்னு கேட்டால் யாருமே ஃபீல்டில் இல்லை. டெய்லி அடி வாங்கவும் அந்த அடியை வந்து எப்படி சமாளிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். மை பாடி மை ரூல்ஸ்ன்ற நீங்கள் வாழ்ந்து காமிச்சிருக்கீங்க. எந்த இடத்துல நீங்கள் பிரேக் பண்ணீங்க? அதை ஏஜ் அட்டன் பண்ண காலத்துலேருந்து நான் அதை பிரேக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னா நியூஸ்7 தமிழோட டிஜிட்டல் ஹெட் சுகிதா சாரங்கராஜ் மேம் தான் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ரிப்போர்ட்டிங்கில் 2004 ஸ்டார்ட் பண்ணி இப்போது டிஜிட்டல் ஹெட்டாக 20 வருஷம் அசைக்க முடியாத ஒரு இடத்த அவங்களுக்குன்னு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வாங்க அவங்களோட பயணங்களை பற்றி நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம். ஹாய். ஹாப்பி விமென்ஸ் டே மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி விமென்ஸ் டே. சொல்லுங்கள் மேம், உங்களோட 20 வருஷம் இந்த பயணம் அதை பற்றி சொல்லுங்கள் மேம். 20 வருஷம் சொல்லும் போதே ஒரு மாதிரி இப்போ நினைக்கும் போது அது இவ்வளோ வருஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி வந்து இன்னுமே நான் ஒரு பட்டிங் ரிப்போர்ட்டர் கற்றுக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிறேன். அப்படி இருந்தால் தான் இந்த ஃபீல்டில் இருக்க முடியும். அதுதான் 20 வருஷமாக எனக்கு சஸ்டைனபிலிட்டியாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம புதுசாக கற்றுக்கணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஓடணும் அப்படின்னு எனக்குள்ளே நானே சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை நோக்கி ஓடுனதுன்னா ஒரு காரணமாக இருக்கும். நான் ரிப்போர்ட்டிங்கில் ஜாயின் பண்ணும்போது அப்போ வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. 2004 சுனாமி மாதிரியான ஒரு பெரிய ரிப்போர்ட்டிங் ஃபீல்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்காக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப என்னென்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிறைய பெண்கள் வேலைக்கு வரதுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். அதை பார்த்துக்கிறது, அதுவும் வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருந்து பார்த்துக்கிறதுங்கிறது வேறு. எனக்கு சப்போர்ட்டே இல்லாமல் இருந்த ஒரு சூழலில் நான் பாப்பாவை ஒரு 11 மந்த்ஸ்லேயே டே கேரில் விட்டு அதற்கு பழக்கி நானும் என் கேரியரை வந்து பிரேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஏன்னா அந்த ஒரு புள்ளி தான் விமனுடைய வீக்னஸ். குழந்தைய பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும்னு சொல்லி நம்மளை வீட்டுக்குள்ளே தள்ளிட்டு கடைசியில் வந்து பெண்கள் எந்த ஃபீல்டுக்கும் வரதில்லை, சாதிக்கிறதில்லன்னு சொன்ன காலகட்டம் அது. இன்றைக்கி அது மாறி இருக்குது. ஸ்டெம்மில் வந்து இந்தியா ஒரு 27% ஸ்டெம்மில் இருக்காங்க பெண்கள் அப்படின்னு சொல்லுது. அது US UK ரிப்போர்ட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுது. ஜேர்னலிசம் இண்டஸ்ட்ரியும் என் கூட ஒர்க் பண்ணவங்களாம் இன்றைக்கி இருக்காங்களான்னு கேட்டால் யாருமே ஃபீல்டில் இல்லை. அவங்களாம் ஜேர்னலிஸ்டாக தான் இருக்காங்க. பட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அவங்கள தக்க வச்சுக்கல. பெண்களுக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேலே சேச்சுரேட் ஆகி அவங்கள வெளியில் அனுப்பிடும். ஆனால் நம்ம போட்டி போட்டு அதில் நின்றுட்டு டெய்லி அடி வாங்கவும் அந்த அடியை வந்து எப்படி சமாளிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். வெறும் வந்து ஃபீல்டை மட்டும் தெரிஞ்சுட்டு வரக்கூடாது, ஃபீல்டுக்கு ஏற்ற சில சஸ்டைனபிலிட்டியும் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது தான். ரிஸ்க் எடுக்க எப்போதும் தயாராக இருக்கணும் அப்படின்றது அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக பார்க்குறேன். இப்போ நிறைய பெண்கள், இப்போ உங்களை மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபீல்டுக்கு வரீங்க. என்னுடைய ஒரே கேள்வி என்னென்னா, இவ்வளவு பேரும் இன்னும் ஒரு 20 வருஷம் கழிக்கும்போது இதே ஏதோ ஒரு மீடியாவில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். பெண்கள்னால் ஒரு வருஷம் இருப்பாங்க, 2 வருஷம் இருப்பாங்க, அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. ஒரு கொஞ்ச நாள் தான் அவங்க லைம் லைட்டு அப்படின்னு இல்லாமல் கண்டினியூஸாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் இருக்கணும். கண்டினியூஸாக வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க்கில் அவங்க ரைட்டிங்காக ஸ்கிரிப்ட் எதுலெல்லாம் அவங்க ஸ்ட்ராங்கோ அதில் எல்லாத்துலேயும் அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு ஆசை. ஓகே மேம், இந்த விமென்ஸில் நான் பார்த்தது என்னென்னா, பெண்களின் உடலில் அவங்களோட அந்த உடலும் அவங்க சார்ந்த முடிவுகளும் எந்த அளவுக்கு எடுக்கிறதுக்கு அவங்க சுதந்திரம் இருக்குதுன்னு ஒரு கேள்வி முன் வச்சப்போ இல்லைன்ற பதில் தான் கிடைச்சது. ஆனால் நீங்கள் வந்து அதை பிரேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் உடல் மை பாடி மை ரூல்ஸுன்ற ஒன்றத்தை நீங்கள் வாழ்ந்து காமிச்சிருக்கீங்க. எந்த இடத்துல நீங்கள் பிரேக் பண்ணீங்க? அதை என்னுடைய ஸ்கூலிங், அதாவது நான் வந்து இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய ஏஜ் அட்டன் பண்ண காலத்துலேருந்து நான் அதை பிரேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஊர்லெலாம் கிராமத்துலலாம் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னால் ஒரு 3 நாள் வந்து நம்மளை தனியாக உட்கார வச்சுருவாங்க, வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. அதை உடச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு. அப்படி ஒவ்வொரு முறையும் இது வந்து சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று, இது என்னுடைய உடம்பு, என்னுடைய இது உரிமை சார்ந்தது, இது என்ன நான் இயல்பாக வாழணும், ஒரு ஆண் எப்படி இயல்பாக இந்த சமூகத்தில் வாழ முடியுதோ அதே மாதிரி நானும் இயல்பாக வாழணும்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நான் எதிர்கொண்டிருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் இதோட போயிடுவாங்க. டெக்னாலஜி சைடு பெண்கள் அதிகம் இருக்க மாட்டாங்க. அதனால தான் நான் ஸ்டெம்மோட ரேஷியோவை இப்போ இந்த இடத்துல நான் கம்பேர் பண்ணியே சொன்னேன். இப்போ இந்த இயர் சொல்லியிருக்கக்கூடிய அதுவும் ரொம்ப முக்கியமானது வந்து பெண்களுக்கான ஒரு முதலீடை வந்து எப்படி பார்க்கறது. இந்த அளவுக்கு இன்னும் இன்டர்நேஷ்னலில் போயிட்டாங்க அப்படின்னிங்கன்னா ரெஸ்பான்சிபிள் பட்ஜெட்டிங் அப்படின்றாங்க. ஒரு அரசு வந்து பட்ஜெட் பண்ணும்போது ஜெண்டர் ஈக்குவாலிட்டியாக பட்ஜெட்டிங் பண்ணணும் அப்படின்னு அரசுக்கே சில வழிமுறைகளை சொல்லக்கூடிய இடத்துக்குலாம் போயிட்டாங்க. அதுடைய
ஒரு நீட்சி தான் பெண்களுக்கான முதலீடுகள் அதிகரிக்கிறது. பெண்களுக்கான முதலீடு அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கான ஒரு முதலீடுன்றது வந்து அவங்களுக்கு அடுத்து இன்னும் ஒரு 4 தலைமுறைக்கு ரிசோர்ஸ் பண்ண முடியும். அதன் மூலமாக திரும்ப ஒரு வளர்ச்சி வந்து அது ஒரு சைக்கிள் வளர்ச்சியாக மாறும் அப்படிங்கிறது தான். அந்த இடத்துல பார்க்கும்போதும் பெண்களை வந்து வெறும் உடல் சார்ந்தும் இன்றைக்கும் வந்து விமன்ஸ் டேனா வந்து வரக்கூடிய டிஸ்கவுண்ட்ஸு, நமக்கான பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கான டிஸ்கவுண்ட்டு, இப்படி இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஹே சுகிதா, வந்து டிட் யூ ஹர்ட் யுவர் வாய்ஸ் மைண்ட் அப்படின்னு. என்னன்னா நான் சில நமக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ் பொருளை நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா காட்டில் நீ ஏன் இன்னும் வாங்கலை, இன்றைக்கி உனக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது, நாம் அதை வாங்குதுன்னு நினைக்கிறது கூட நம்ம உடல் சார்ந்து எனக்கு அது தேவையா இல்லையாங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும், இன்னொருத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது, ஒரு நிறுவனம் முடிவு பண்ணக்கூடாது. அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் பகுத்தாய்ந்து பார்க்க வேண்டியது பெண்களுக்கும் தேவையாக இருக்குது. அந்த உரிமையை நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்குறேன் நான். அடுத்த கடைசி கேள்வி என்னன்னா, நீங்கள் எங்களுக்கு டிஜிட்டல் ஹெட்டாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கேள்வி நேரத்தோட ஸ்டார் நெறியாளர். ஸோ இன்னைக்கு வந்து விமன்ஸ் டே ஸ்பெஷல் ஷோ எப்படி இருக்க போகுது? கெஸ்ட் எல்லாரும் பெண்கள் தான் கேள்விப்பட்டோம். ஸோ ஷோ வந்து ஃபன்னாக இருக்க போதா, ஃபயராக இருக்க போதா சொல்லுங்கள் மேம். அஃப்கோர்ஸ் இது எலெக்ஷன் இயர், அதனால் ஃபன்னெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதுவும் கேள்வி நேரத்தில் வந்து ஃபயர் தான் இருக்கும், ஃபன் இருக்காது. இருந்தாலும் என்னென்னா எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கும். விமன் ஆங்கர் ரொம்ப கம்மி. சரி, இப்போ தான் நிறைய பேர் நீங்கள்லாம் வந்துட்டுருக்கீங்க. முன்னாடி பேனல்லையாவது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க விமன் நிறையா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா வாரத்துக்கு ஒரு பார்ட்டிலேருந்து ஒரு விமன் வருவாங்க, மேல் தான் அதிகமாக வருவாங்க. கம்பேரிங் நம்ம கேள்வி நேரம் பேனலிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 80% வந்து ஆண்கள் தான் இருப்பாங்க, ஒரு 20% தான் பெண்கள் இருப்பாங்க. அதுவே வந்து நமக்கு ஒன்று ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான எலெக்ஷன் டிபேட்லேயோ அல்லது வந்து ஒரு பட்ஜெட் டிபேட்லேயோ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸாக பெண்கள் பேச மாட்டாங்க, பாலிடிக்ஸ்னா பெண்கள் பேச மாட்டாங்க. இன்றைக்கி MBA நிறைய பெண்கள் படிக்கிறாங்க, நிறையா வந்து பாலிடிக்ஸ்குள்ளே ஃபீல்டுக்குள்ளே வராங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் நிறைய பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எடுத்து படிக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்கே போனாங்க? 10th 12th முதல் மார்க்கு பெண்களாக இருப்பாங்க. பெண்கள் தான் அதிக சதவீதத்துலையும் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. ஆனால் அவங்கள திரும்பி பார்த்தோம்னா அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அன்றைக்கி ஒரு நாள் கொண்டாட்டத்தோட முடிஞ்சிடும், அவங்களோட லைஃப் சஸ்டைனபிலிட்டியில் சக்ஸஸ் என்ன ரேட்டுன்னு தெரியாது. ஸோ அந்த இடத்த ஃபில் பண்ணுற மாதிரி கேள்வி நேரம் பேனல் வெறும் விமன்ஸ் டே அன்னைக்கு நாம் இன்றைக்கி வந்து வெறும் அடையாளமாக விமன்ஸ் டேங்கிறக்காக 5 பேரை வைக்கல. இது எலெக்ஷன் இயர், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை எல்லாரும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசும் சரி, இன்றைக்கி இந்தியா அளவுலையுமே வந்து பெண்களுக்கான திட்டங்களை கொண்டு வரணும். நிறையா வந்து அரசுகள் வந்து இப்போ பெண்களுக்கு திட்டங்களை கொண்டு வரதுல ஒரு முக்கிய பங்காற்றுறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பார்ட்டியும் என்ன மாதிரி மேனிஃபெஸ்டோ டிசைன் பண்ண போகிறாங்க, இன்றைக்கி சொல்கிற மாதிரி இங்கே அரசு என்ன செஞ்சிட்ருக்கு, ஏற்கனவே இருந்த அரசு என்ன செஞ்சுருக்கு, என்ன செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்ற பல கோணங்களில் இதை எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அதை கேரி பண்ணுவாங்க. அதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றங்கள் கூட வரலாம். வெறும் விமன்ஸ் டேயாக அதை பார்க்காம நான் ஜெண்டர் இன்க்ளூசிவாக பார்க்கணும் அப்படின்றதான். எனக்கு ஹாப்பி விமன்ஸ் டேன்னு நிறையா பேர் சொல்லும்போது இன்னும் ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்காங்க, அவங்களுக்கான டேயே கொண்டாடாமல் LGBTQ கம்யூனிட்டி இருக்காங்க, டிரான்ஸ் கம்யூனிட்டி இருக்காங்க, அவங்கெல்லாம் கொண்டாடல. அதனால இன்க்ளூசிவ் ஜெண்டர் டேயா ஒரு டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய தான் நான் அதை பார்க்குறேன். ஐ திங்க் கெஸ்ட் எல்லாம் ஸ்டார்டட் அரைவிங், உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் a lot.